viewers, welcome to TAMIL360 TV. Eucalyptus oil. Eucalyptus அப்படினதுமே first நம்மளுக்கு அதோட smell தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம தலைமுடிக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நீலகிரி ஆயில்ல இருக்கு. அது என்னன்னு ஒவ்வொண்ணா பார்க்கலாம். Eucalyptus ஆயில எப்பவுமே தனியா தலைமுடிக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சில பொருட்களோட கலந்து நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பலன் 2 மடங்கா கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா தேங்காய் டபுள் பாயிலிங் பண்ணி வெதுவெதுன்னு சூடு பண்ணி யூக்கலிப்டஸ் ஆயில ஒரு 2-3 டிராப்ஸ் இது கூட நீங்க மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தலைவலியா இருந்தாலும் உடனே உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி தலை பாரம், ஒற்றை தலைவலி இந்த மாதிரி 2-3 விஷயங்களுக்கு இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த ஆயிலை நீங்க தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது எலுமிச்சை, தேங்காய் உங்க முடிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா யூக்கலிப்டஸ்ல ஒரு 4 டிராப் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா லெமன் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெமன் சாறு 1/2 டீஸ்பூன். இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஹேர் growth செம்மையா இருக்கும். உங்க ஹேர் வந்து நல்ல வேர்ல இருந்து ஸ்ட்ராங்கா வளரும். அடுத்து பாத்தீங்கன்னா பாதாம் ஆயில். இந்த பாதாம் ஆயில்ல ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஒரு 2 டிராப் 3 டிராப் எடுத்தா போதும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தலைமுடியோட வேர்ல படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணுங்க. தலை பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிரும். ஸோ எந்தெந்த இடத்துல புதுமுடி இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் புதுமுடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 2 டைமாவது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் புதுமுடி நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்தது செம்பருத்தி பூ. ஒரே ஒரு செம்பருத்தி பூ எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதோட எசன்ஸ் நல்லா இறங்கி அந்த தண்ணியோட கலர் மாறுற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில ஒரு 2-3 ட்ராப் அதில் விட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு காட்டனில் டிப் பண்ணி தலைக்கு ஒத்தடை மாதிரி கொடுங்க. ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஒத்தடை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா மெத்தடையுமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தலைமுடி கொஞ்ச நாள்லேயே அடர்த்தியாக நல்லா திக்காக வளர்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். யூக்கலிப்டஸ் ஆயிலை நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பனில் வைக்கக்கூடாது. அதாவது மூடி போட்டும் கூட நீங்கள் ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒன்று ஸ்மெல் வெளியில் போயிடும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நாளாக ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மேலே பேப்பர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், ஸ்மெல்லும் வெளியில் போகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் வெளியில் நிறைய வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப பார்த்து ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இன்கேஸ் கிடைக்காதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 30 ml. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 rupees. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ யூக்கலிப்டஸ் ஆயிலை இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைமுடியோட வளர்ச்சி அதிகமாகும், வேர் ஸ்ட்ராங் ஆகும். லெமன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை அறவே இருக்காது. ஸ்கேல்ப்பு எந்த பிரச்சனையும் வராது. அதனால முடி கொட்டுற பிரச்சனை 100% உங்களுக்கு ஸ்டாப் ஆகி முடி க்ரோத் நல்லா உங்களுக்கு வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் யூக்கலிப்டஸ் ஆயிலை இப்போ நான் சொன்ன மெத்தடில் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.